பார்க்கிறீர்கள் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். உண்மை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் அழுத்தி ஒரு லைக் போடவும். முன்பெல்லாம் நம்மை அழிக்கவும் நம் வாழ்க்கையை சீர்குலைக்கவும் எதிராளி, துரோகி, பகைவன் போன்ற பெயர்களில் பல பேர் இருப்பர். ஆனால் இன்றோ நம்மை அழிக்க நம் கையில் உள்ள செல்போன் ஒன்றே போதும். அதை தேய்த்து தேய்த்து நம் வாழ்க்கையை தேய்ந்ததுதான் மிச்சம். இந்த 10 நிமிடமாவது அந்த அரக்கனை பையில் வைத்துவிட்டு நம் நாடகத்தினை காணும்படி உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாடகத்தில் பங்கேற்கும் கதைமாந்தர்கள்: தந்தை செந்தில் குமரனாக 9ஆம் வகுப்பு மாணவன் ஆகாஷ், செந்திலின் மனைவி ஷர்மிளாவாக 7ஆம் வகுப்பு மாணவி அமீன் தன்சில், மகன் விஜயாக 8ஆம் வகுப்பு மாணவன் சுஜய், பள்ளி ஆசிரியர் நிர்மலாவாக 8ஆம் வகுப்பு மாணவி ரசிகா. விஜயின் நண்பர்கள்: கார்த்திக்காக 9ஆம் வகுப்பு மாணவன் ஸ்ரீதர், சூர்யாவாக 9ஆம் வகுப்பு மாணவன் அபிஜித் மற்றும் பிரபுவாக 8ஆம் வகுப்பு மாணவன் நஃபீஸ். காட்சி 1. இடம்: விஜயின் வீடு. பங்கு பெறுவோர்: அப்பா, அம்மா மற்றும் மகன் விஜய். வாப்பா விஜய், என்ன ஒரு மாதிரியா இருக்க? படிச்சு படிச்சு ஒரே டயர்டா இருக்குமா. ஸ்கூல்லாம் எப்படிடா போச்சு? இதெல்லாம் நல்லாதாமா போச்சு. நல்லா படிக்கிறியா? கிளாஸ்லாம் நல்லா கவனிக்கிறியா? நல்லாதாமா படிக்கிறேன். நல்லாதாமா படிக்கிறேன், நல்லாதாமா கவனிக்கிறேன். ஆனா போர்ஷன்ஸ் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. இல்ல, வர வர மார்க்லாம் கம்மி ஆயிட்டே வருது, அதனால தான் கேக்குறேன். அதுவாமா போர்ஷன்ஸ் வேற நிறைய இருக்கா. அதுவும் இல்லாம சிலபஸ மாத்தி வச்சுட்டாங்க. டீச்சர்ஸ்க்கே எதுவுமே தெரியலனா பாத்துக்கோங்களேன். கஷ்டமா இருந்தா டியூஷன் ஏதாவது அரேஞ்ச் பண்ணட்டுமாப்பா? அதெல்லாம் வேண்டாமா, சனி ஞாயிறுல உட்காந்து படிச்சுக்கலாம். எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் காஃபி போட்டு தரீங்களா? நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் கொண்டு வந்துடுறேன். சரிமா. விஜய், காஃபி. டேய் விஜய், நான் 2 விஷயம் சொல்றேன், அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 1, எல்லாத்தையும் கீழ்படிதெல்லாம் நடந்துக்கணும், எந்த தப்பும் பண்ணக்கூடாது. 2வது, நல்லா படிச்சு நல்ல மார்க்கா எடுக்கணும், சரியா? எத்தனை தடவைமா இதே சொல்றீங்க? கனவுல கூட டெய்லி இதே சொல்ற மாதிரி இருக்கு, விடுங்கம்மா. சரி சரி, நீ போய் படி போ. ஐயோ, எப்ப பார்த்தாலும் படி படின்னு உயிர் எடுக்கிறாங்க. படிக்க தானே சொன்னேன், ஏன் இப்படி சலிச்சுக்கிறான்? டேய் விஜய், உன் போன் எங்க? பேக்ல தான் இருக்கு, சைடு ஜிப்ல பாருங்க. எந்த தேவையில்லாத வேலையும் பண்ணல, கிளீனா தான் இருக்கு, நல்ல பையனா தான் இருக்கான். என்னம்மா விஜய் போனே எடுத்து பார்த்துட்டு இருக்க? போனை எப்படி யூஸ் பண்றான்னு பார்த்துட்டு இருக்கேங்க. இல்ல சரியா தான் இருக்கிறான். காலையில நான் அவனை ஸ்கூல்ல டிராப் பண்ணும்போது போனை ஆஃப் பண்ணிடுறான், அதுக்கப்புறம் ஈவினிங் தான் ஆன் பண்றான். அதுவும் இல்லாம அவன் சிம்மை நம்ம ஃபேமிலி ஆப்ல போட்டு ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்கு. டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துடுச்சுங்க, அதான் பயமா இருக்கு. டெக்னாலஜில நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நம்ம பையன் எப்படி போயிட்டு இருக்கான்னு நம்ம தான் கண்டிப்பா கவனிக்கணும். சரி சரி, நீங்களும் டயர்டா வந்திருக்கீங்க, காபி போட்டு வச்சிருக்கேங்க, வாங்க வந்து குடிங்க. நீ போற காஃபியும் சுடு தண்ணியும் ஒண்ணுதானம்மா, அது குடிக்கிறதுக்கும் குடிக்காம இருக்கலாம். என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்லம்மா, நீ போடுற காஃபியை தான் பெருமையா சொல்லிட்டு இருக்கேன். சரி சரி. காட்சி 2. இடம்: பள்ளி வளாகம். பங்கு பெறுவோர்:
விஜய், கார்த்திக், சூர்யா. டேய் கார்த்தி, எங்கடா இருக்க? எங்கடா இருக்க போறேன்? ஸ்கூல் கேம்பஸ்குள்ள தான்டா இருக்கேன். சரி, அந்த வீணா போன சூர்யா எங்கடா? டேய், அவனும் என் கூட தான்டா இருக்கான். சரி சீக்கிரம் வாடா, ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், பார்க்கலாம். தோ வரோம்டா. டேய் யாரா ஃபோன் பண்ணா? விஜய் தான்டா. இப்போ அவனுக்கு என்ன ஃபோன் பண்ணியிருக்கான்? ஏதோ வீடியோ பார்க்கணுமா, கூப்பிடுறான். அப்ப நம்ம கிளாஸுக்குலாம் போக வேணாமா? அதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம். இப்ப வா விஜயாண்ட போலாம். சரி நீ மட்டும் போ, இப்போ நான் கிளாஸுக்கு போறேன். டேய் வாடா. நீ மட்டும் போடா. டேய் வாடா சூர்யா. நான் கிளாஸுக்கு தான் போவேன். நீ வந்தா வா, வரலனா போடா. டேய் ஏன்டா இவ்வளவு லேட்டு? அந்த வீணா போன சூர்யா வரவே இல்லடா. அவனுக்கு இதே வேலைடா, வாடா நம்ம பார்க்கலாம். இது சூப்பரா இருக்குடா. ஆமாண்டா, சூப்பரா இருக்குடா. சூப்பரா. டேய், நீ ஸ்கூலுக்கு வந்த உடனே வேற சிம் போட்டுக்கிற, வீட்டுக்கு போன உடனே பழைய சிம் போட்டுக்கிற. புதுசு கண்ணா, புதுசு. அப்பப்பா, எங்கதான் உனக்கு இந்த ஐடியா வருது? செமடா நீ. எங்க அப்பா என்னமோ டிஜிட்டல் புலின்னு நினைச்சிட்டு ஃபேமிலி ஆப்ல என் சிம்ம ட்ராக் பண்றாரு. நான் யார் கூட chat பண்றேன், என்ன வீடியோ பார்க்கறேன், என்னென்ன சைட்டுக்கு போறேன் எல்லாத்தையும் வாட்ச் பண்றாரு. நான் யாரு? புலிக்கே புலியில. அதான் இங்க வந்தோடனே புது சிம் போட்டிருக்கேன். எப்படி? டேய், நீ வேற சைட்டுக்கு போனா கண்டுபிடிச்சிடுவாடா. அதுக்கெல்லாம் நிறைய செட்டிங்ஸ் இருக்குடா, ஒன்னும் பண்ண முடியாது. எங்க அப்பாவால ஒன்னும் கண்டுபிடிக்க முடியாது. விஜய்னா ஃப்ளவர் நினைச்சியா? ஃபயர்டா. நீ எப்படியோ சிம்மா மாத்தி மாத்தி உங்க அப்பாவை ஏமாத்திட்டு இருக்க. உங்ககிட்ட இருந்து நிறைய டெக்னிக்ஸ் கத்துக்கலாம் போல இருக்கு. அதனாலதான் நீ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல லீடர் ஆயிட்ட. வீட்டுக்கு போன உடனே புலி புலின்னு இருக்க, நீ பூனை ஏறல. சரி சரி, சும்மா அறுக்காத, போர் அடிக்குது. கிளாஸுக்கு போலாம். வாடா. காட்சி 3. இடம் வகுப்பறை. பங்கு பெறுவோர் ஆசிரியர் மற்றும் மாணவர்கள். குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் சில்ட்ரன், சிட் டவுன். என்ன எக்ஸாம்ல எப்படி எழுதினீங்க? நல்லா தான் மிஸ் எழுதணும். நல்லா எழுதினீங்க. நான் எக்ஸாம் எழுதின பேப்பர் தரேன், பாருங்க. கார்த்தி. ஐயோ, இந்த வாட்டியும் ஃபெயிலா? சூர்யா. தேங்க் யூ மிஸ். விஜய். பிரபு. என்ன பாய்ஸ், எக்ஸாம் எழுதின பேப்பர்லாம் பாத்தீங்களா? மிஸ், எனக்கு ஒரு டவுட் மிஸ். மிஸ், நீங்க ஒண்ணுக்கு பக்கத்துல 2 0 போட மறந்துட்டீங்க மிஸ். நீ வாங்கதே ஒரு மார்க் தான், போய் உட்காரு போ. மிஸ், ஓன் क्वेश्चनக்கு மார்க்கே தரல. அது கரெக்ட்டா இருந்தா தர முடியும், போய் உட்காரு போ. ஐயோ. என்ன பாய்ஸ், எக்ஸாம் எழுதின பேப்பர்லாம் பாத்தீங்களா? பார்த்தேன் மிஸ். ரொம்ப மோசமா இருந்தது. இப்படியே போனா பப்ளிக் எக்ஸாம்ல கோட்டை விட்டுருவீங்க. இந்த क्वेश्चन பேப்பரை 5 டைம்ஸ் எழுதிட்டாங்க. இதான் உங்களுக்கு ஹோம்வொர்க். மிஸ், சாரி மிஸ். என்ன மிஸ், 2 டைம்ஸ் ஆச்சு எழுதிட்டு வரணும், அதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். ஓகே மிஸ். இனிமே ஆச்சு நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுங்க, புரியுதா? சரி, எல்லாம் போங்க. விஜய், நீ மட்டும் இரு. டேய், எதுக்குடா மிஸ் என்ன மட்டும் இருக்க சொல்றாங்க? நீ பண்ண தப்புல ஏதோ மாட்டிட்ட போல. மிஸ், எதுக்கு மிஸ் என்ன மட்டும் இருக்க சொன்னீங்க? என்ன விஜய், உனக்கு என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவ, இப்ப டாப் 10ல கூட வரல. என்ன ஆச்சு? ஒன்னும் சரியில்லையே. மிஸ், எனக்கு எக்ஸாம் டைம்ல ஃபீவர் வந்துருச்சு மிஸ். அதான் மிஸ் ரிவிஷனே பண்ண முடியல. அதுவும் இல்லாம வீட்ல வேற ரொம்ப டென்ஷன் மிஸ். சரி சரி, நெக்ஸ்ட் டைம் திரும்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், புரியுதா? ஓகே மிஸ். நல்லா தானே படிச்சுட்டு இருந்தான், ஏன் இப்படி ஆகுறான்? சம்திங் ராங். உங்க கவனம் வேற வழியில போகுதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்க்கணும். அடிக்கடி வேற கிளாஸ்ல இல்லாம போறானே, எதுக்கும் மேல ஒரு கண்ணு வைப்போம். காட்சி 4. இடம் பள்ளி வளாகம். பங்கு பெறுவோர் ஆசிரியர் நிர்மலா மற்றும் மாணவன் விஜய். டி கார்த்தி, இங்க வாடா. இந்த வீடியோ அதோட செம்மையா இருக்கு. ஆமாண்டா, நீ சொன்ன மாதிரி செம்மையா இருக்குடா. விஜய்னா சும்மாவா?
எஸ் மாடா. மிஸ் உள்ள வரலாமா? உள்ள வா. மிஸ் கார்த்தியும் விஜயும் மரத்துக்கடியில உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க மிஸ். நீ போ, நான் பாத்துக்கிறேன். டேய் விஜய், டீச்சர் வராங்க, நல்லா பா. கிளாஸ் நேரத்துல மரத்தடியில என்ன பண்ணிட்டு இருக்க? மொபைல் என்ன பாக்குற? கூடாத மிஸ். ஒண்ணு இல்ல மிஸ். கூடாது மிஸ், அது ஒண்ணு இல்ல மிஸ். மிஸ் அதானே பார்த்தேன், இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கியா? என்னடா மார்க் குறைஞ்சிட்டே வருது, ஒழுக்கமோ தேஞ்சிட்டே போகுதுன்னு பார்த்தேன். மிஸ் சாரி மிஸ், இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க மிஸ். முதல்ல ஸ்கூலுக்கு மொபைலே கொண்டு வரக்கூடாது, நீ என்னடனா கொண்டு வந்து தப்பான விஷயத்த பார்த்துட்டு இருக்க. மிஸ் ப்ளீஸ் மிஸ், சாரி மிஸ். என்ன சாரி? வர வர உன் நடவடிக்கையே சரியில்லை. உங்க அம்மா கிட்ட பேசினாதான் சரி வரும். போ, நான் பேசுறேன். மிஸ் சாரி மிஸ், மொபைலை கொடுங்க மிஸ். இந்த மொபைலை உங்க அம்மா கிட்ட தான் தருவேன், நீ கிளாஸ்க்கு போ. மிஸ் அம்மா கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க மிஸ், சாரி மிஸ். இது என்ன ஸ்கூலா இல்ல ரெக்ரேஷன் கிளப்பா? இந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, அதை கெடுத்துட்டியே. கோ டு தி கிளாஸ் நவ. ஓகே மிஸ். ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் விஜயோட கிளாஸ் டீச்சர் நிர்மலா பேசுறேன். சொல்லுங்க மிஸ். சாரி மிஸ், உங்க நம்பர் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன் மிஸ். எப்படியோ டெலீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மிஸ். இல்ல மிஸ், புது நம்பர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்களா? இல்ல இது உங்க பையனோட புது நம்பர். இல்லையே மிஸ், அவனுக்கு வேற நம்பர் இல்லையே. நீங்க நாளைக்கா ஸ்கூலுக்கு வாங்க, உங்க பையனோட மொபைல் இங்க தான் இருக்கும். நீங்க நாளைக்கா வந்து வாங்கிக்கோங்க. ஓகே மிஸ். மிஸ், என்ன ஏதாவது பிரச்சனையா? நேர்ல வாங்க சொல்றேன். எனக்கு ஃபீவர் அடிக்குதுமா, நாளைக்கு நான் லீவ் போட்டுக்கவா? காலையில நல்லா தானடா ஸ்கூலுக்கு போனேன், இப்போ என்ன உனக்கு திடீர்னு ஃபீவர்? மா இப்போதாம்மா ஃபீவர் வந்துச்சு. நான் ஸ்கூலுக்கு வரேன்னு சொன்னதும் உனக்கு ஃபீவர் வந்துடுச்சா? இல்லம்மா, நிஜமாவே ஃபீவர் வந்துருச்சுமா. அப்படி ஒன்றும் ஃபீவர்மா இல்லையே. மா நல்லா தொட்டு பாருங்கம்மா, எப்படி கொதிக்குது பாருங்க. நான் தான் இல்லைன்றல்ல, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும், சரியா? சரிம்மா. அம்மா கிட்ட போய் சொல்லி நாளைக்கு லீவ் போடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு என்ன ஆக போதோ. காட்சி 6, இடம் பள்ளி, பங்கு பெறுவோர் விஜய், விஜயின் அம்மா மற்றும் ஆசிரியர் நிர்மலா. உள்ள வரலாமா மிஸ்? வாங்க வா. விஜய் அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மிஸ், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். மிஸ், நீங்க நான் வர சொல்லியிருந்தீங்களே. ஆமா, உங்களை ஏன் வர சொன்னா, இதோ உங்க பையனோட மொபைல். ஸ்கூலுக்கு வரும்போது மொபைல் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு தெரியாதுங்களா? இல்ல மிஸ், ஏதோ கூகுள் மீட் கிளாஸ் எடுப்பாங்க, புரியாத விஷயத்தெல்லாம் கூகுள்ல சர்ச் பண்ணி புரிஞ்சுக்கலான்னு ஃபோன் கொண்டு வாங்கன்னு சொன்னா மிஸ். அதுவும் இல்லாம அதை அவன் மிஸ்யூஸ் பண்ணாம இருக்க எங்களோட ஃபேமிலி ஆப்ல அவனோட சிம்மை ட்ராக் பண்ணி மானிட்டர் பண்ணிட்டு தான் மிஸ் இருக்கோம். பசங்க சொல்றதெல்லாம் அப்படியே நம்பிடாதீங்க, ஏமாத்துறதெல்லாம் அவங்க ரொம்ப ஸ்மார்ட். உங்க பையனோட ரேங்க் கார்டு பாத்தீங்களா? வர வர மோசமாயிட்டே இருக்கான். இல்ல மிஸ், போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப டஃப்பா இருக்கு, டீச்சர்ஸே சொல்லி கொடுக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா மிஸ். என்கிட்ட மார்க் குறைஞ்சதுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுல டென்ஷன்னு சொன்னா. டீச்சர்ஸ் ஒழுங்கா சொல்லி தராமலே வருஷம் இந்த ஸ்கூல் சென்டம் ரிசல்ட் வாங்குது. இப்போ உள்ள பசங்க பேரண்ட்ஸை ஸ்மார்ட்டா ஏமாத்துறாங்க, புரிஞ்சுக்கோங்க. சரி, விஜய் யாரோட சிம் யூஸ் பண்ணா? விஜய் மிஸ், எதுக்கு மிஸ் என்ன கூப்பிட்டீங்க? விஜய், உன் போன்ல இருந்த சிம் யாரோடது? மிஸ், அது என் ஃப்ரெண்டு கார்த்தியோடது மிஸ். கார்த்தியா? அவனை கூட்டிட்டு வா, அப்படியே அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு விசாரிக்கலாம். சரி மிஸ். டேய் கார்த்தி, உன்னை மிஸ் கூப்பிட்டாங்கடா. டேய், என்ன ஏன்டா கூப்பிடுறாங்க? நான் என்னடா பண்ணேன்? நம்ம ரெண்டு பேரும் நேத்து மொபைல் பார்த்தோம்லடா, அந்த விஷயமா தான்டா. என்ன ஏன்டா மாட்டி விட்ட? டேய், நான் மாட்டி விடலடா, என்னன்னா போய் கேட்போம், வாடா. போடா, உனக்கும் வர வேலை இல்ல. சரிடா வாடா, என்னன்னு போய் கேட்போம். மிஸ், கார்த்தி மிஸ். கார்த்தி, விஜய் சொல்றான் அந்த சிம் உன்னோடதுன்னு. உண்மையை சொல்லு, அந்த சிம் அவனோடதா இல்ல உன்னோடதா? மிஸ், அவனோடதா மிஸ். உண்மையை சொல்லு விஜய். மிஸ், அவன் போய் சொல்றான் மிஸ், அது அவனோட சிம் தான் மிஸ். ஏய், எனக்கு எதிரா தனி சிம்? நீ தான் 2 சிம் வச்சிட்டு இருக்கல, புது சொன்னு பல சொன்னு மாத்தி கூட போட்டுப்பியே. டேய், நீ தானடா இன்னைக்கு உன் சிம் எடுத்துட்டு வந்து என் மொபைல போட சொன்ன, இப்போ அப்படியே மாத்தி சொல்ற. டேய் விஜய், நீ போய் சொல்றடா. மிஸ், அவன் போய் சொல்றான் மிஸ், அது அவனோட சிம் தான் மிஸ். டேய் விஜய், நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்,
உண்மையை மட்டும்தான் பேசணும், பொய் பேசக்கூடாதுன்னு. உண்மையை சொல்லு, அந்த சிம் அவனோடதா இல்லை உன்னோடதா? மா அது என்னோட சிம் தான்மா. சாரி மிஸ், அது என்னோட சிம் தான் மிஸ். கார்த்தி நீ போ. சாரிடா கார்த்தி. பரவாயில்ல விடுறா. ஏன் பொய் சொல்ற? இந்த பாரு விஜய், இந்த ஸ்கூலுக்கு படிப்பு மட்டும் முக்கியம் இல்ல, ஒழுக்கமும் நேர்மையும் தான் முக்கியம். தப்பு பண்றது சகஜம்தான், அதை மறைக்க அடுத்தடுத்து பொய் சொல்ல வேண்டியது இருக்கு பாத்தியா? அது மேல மேலும் உன்னை மோசமான நிலைக்கு கொண்டு போயிடும். சாரி மிஸ், இன்னொரு தடவை இப்படி செய்ய மாட்டேன் மிஸ். இட்ஸ் ஓகே, நீ நல்ல பையன்தான், அது எனக்கு தெரியும். இனிமே இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணக்கூடாது, புரியுதா? சாரி மிஸ், இனிமேல் நீங்களே பாராட்டுற மாதிரி நான் நடந்துப்பேன் மிஸ். சாரி மிஸ், என் பையன் இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மிஸ். நீங்க இதை பிரின்சிபல் கிட்ட சொல்லிடாதீங்க மிஸ். அப்படி சொன்னீங்கன்னா என் பையனோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் மிஸ். ஸ்டூடெண்டோட தப்பை எல்லாரும் முன்னாடி வெளிப்படுத்தினா அவங்க மனநிலை பாதிக்கப்படும், அவங்க மனம் மாறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். நான் பிரின்சிபல்கிட்ட பக்கமா எடுத்து சொல்றேன், இவன் மனம் மாறதுக்கு நான் ஒரு வாய்ப்பு வாங்கி தரேன். மிஸ் தேங்க்யூ மிஸ். ஸ்டூடெண்டா இருக்கும்போது இந்த வயசுல நிறைய டெம்டேஷன் இருக்கும், அதை இப்பவே அடக்கி ஆள பழகு. நீ மொபைல்ல மாத்தி போட்டது சிம் கார்டு இல்லடா, சிம் கார்டு. அது தவறான டெம்டேஷன் தான் ஏற்படுத்தும், அது உன் எதிர்காலத்தையே அழிச்சிடும். இனிமேல் நான் நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுப்பேன் மிஸ். ஓகே சரி சரி, கிளாஸ்க்கு போ. விஜயம்மா தாங்க விஜயோட ஃபோன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மிஸ், வரேன் மிஸ். காட்சி 7. இடம் விஜயின் வீடு. பங்கு பெறுவோர் விஜய், விஜயின் அம்மா, அப்பா. மா மன்னிச்சிடுங்கம்மா, இனிமே நான் இப்படி செய்ய மாட்டேம்மா. உங்ககிட்டயே நான் போய் சொல்லிட்டேம்மா, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கா. இனிமே உங்க வார்த்தையை நான் மீற மாட்டேம்மா. டேய் விஜய், நான் உன்னை நம்புறேன்டா. இனிமேல் தப்பு பண்ணாத, அப்படி பண்ணாலும் அதை சுட்டி காட்டும் போது மறைக்க நினைக்காத. வாழ்க்கையில ஏதோ ஒரு பாடமா எடுத்துக்கோடா விஜய். இதான் உன் ஃபோன். இல்லம்மா, செல்போன் வேண்டாமா. டேய் விஜய், நான் உன்னை நம்புறேன்டா. கவனத்தை செதற விடாம கிளாஸ் ரூம்ல நடக்கிற பாடத்தை கவனிச்சாலே போதுமா. செல்போன் இன்டர்நெட்லாம் தேவைப்படாதுமா. இதை நான் நிரூபிச்சு காட்டுறேம்மா. ஓகேம்மா, இனி நானே சம்பாதிச்சுதாம்மா செல்போன் வாங்குவேன். ஓகேடா விஜய், நீ போய் படிப்போ. சரிம்மா. என்னம்மா எப்ப பார்த்தாலும் விஜய் போனே எடுத்து பார்த்துட்டு இருக்க? அவன் நல்ல பையன்தாம்மா. ஆமாங்க, அவன் நல்ல பையன்தான். என்கிட்ட அவன் நான் சம்பாரிச்சு ஃபோன் வாங்கிக்கிறேன், இப்போ எனக்கு ஃபோன் வேணான்னு சொல்லிட்டு போறான். அப்படி அவன் சம்பாரிச்சு ஃபோன் வாங்கினானா நாம அவனுக்கு ஒரு சிம் கார்டு வாங்கி தரலாங்க. ஓகேம்மா, கண்டிப்பா வாங்கி கொடுத்துடலாம். இந்த வயசுல அவனுக்கு ஆசை இருக்கதா செய்யும். சரி எது தப்பு எது தெரியாத இந்த வயசு பசங்களுக்கு பெற்றோர்களுக்காகிய நம்ம தான் சரியான பாதையை காட்ட முடியும். அதனால கண்மூடித்தனமா பிள்ளைகளை நம்புறதும் தப்பு தான், அவங்கள முழுமையாம நம்பாம இருக்கிறதும் தப்பு தான். சரியா சொன்னீங்க. செல்போன் என்னும் சிறையில் சிக்கிக்கொண்டு குழந்தைகள் பல தவறான வேலையில் ஈடுபடுவது இப்பொழுது மிகவும் பெருகிவிட்ட ஒன்றாக மாறியுள்ளது. எதிர்கால தூண்களான இளைஞர்கள் தடுமாறும் உள்ளம் கொண்டு தடமாறுகின்றனர்.